Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you're all doing safe and healthy. Welcome back to my channel Pinky Blush Makeup and Vlogs. So நம்மளோட சேனல்ல bridal vlogs, product reviews and makeup tutorials நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க and கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் போடுற போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பிகாஸ் நம்மளோட சேனல் வந்து 100K to 200K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 6 monthஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். நிறையா நம்ம சேனல் நம்ம பார்க்குறது வந்துட்டு நிறைய பிரைட்ஸோட ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாங் வீடியோஸ் வந்து முன்னாடி போட்ட அளவுக்கு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியலை பிகாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் பர்சனல் எல்லாமே சேர்ந்து. ஸோ இனிமேல் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு லாங் வீடியோவாவது உங்களுக்காக போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து நான் சொன்ன இந்த கேட்டகரியில லைக் பிரைடல் விளாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் பிளா 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 எல்லாமே ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் நீங்க என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஒரு வேர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டோட எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட கோல்டு ஃபேஷியல் கிட் வித் சாஃப்ரான். ஸோ இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கனால நிறைய பிரைட்ஸே என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து ஃபேஷியல் கிட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பவுடர்ஸா இருக்கட்டும், லைக் அந்த ஆரஞ்சு பீல் பவுடர்ஸ், அந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல எந்த ஒரு இஷ்யூமே எனக்கு இது வரைக்கும் ஆனதே கிடையாது. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லிட்ரலா ஏன்டா இந்த பிராண்ட் இப்படி பண்ணாங்கன்ற அளவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்றதுனால அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூவும் இருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு. ஆல்ரெடி குட்டி 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 பிம்பிள்ஸா வந்து அதோட மார்க்ஸ் இருக்கு. அது வந்து பிளாக்கா இருக்காது. என்னோட ஃபேஸ்ல வந்து அது பிங்க் கலர்ல தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் காய வச்சு ரொம்ப அழகா காம் பண்ணி நான் வச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ஃபேஷியல் கிட் வந்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரம் பர்பிள் ஆப்ல இருந்து வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோஸ்டா ஆல்ப்ஸ் குட்னஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்பிள் இதுல தான் ஆப்ல தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நான் இது எதுக்காக தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் மொத்தமா வாங்குறப்ப வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அன்னைக்கு நான் போடும்போது தான் இது ரியலாவே எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்னென்னங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட பேக்கேஜிங் பத்தி பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்ட்போர்ட் லைக் ரொம்ப ஸ்டர்டியா அப்படிலாம் இல்லை. இப்படி மடங்குனா மடங்குற அளவுக்கு ஒரு லோ குவாலிட்டியான ஒரு கார்ட்போர்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மேலே ஒரு தின்னான ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணி ரொம்பவே சேஃபாக தான் எனக்கு வந்து ரீச் ஆயிருந்துச்சு. டேமேஜா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த கொடூரத்தில் இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் எப்பவுமே ரிவ்யூ சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட பேக்கேஜிங் வந்து இப்படிதான் இருக்கு. அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபேஷியல் சாஷே பேக்கெட்ஸ் வந்து இருக்கு. அந்த சாஷே பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு. ஒரு ஆளா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 times to 3 times நீங்க வந்து இந்த ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது என்னோட ரிவ்யூக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதோட எம்ஆர்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 150 rupees. ஸோ 150 rupeesக்கு ஒரு ஃபேஷியல் கிட் அப்படின்னாலே நம்ம மக்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நானும் வந்துட்டு ஓகே இது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அஃபோர்டபுளா இருக்கு. நிறைய வேரியன்ட்ஸ் வச்சிருந்தாங்க. லைக் அந்த டிராகன் ஃப்ரூட் ஃப்ளேவர் கூட இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. எல்லா ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸும் இருக்கு. டைமண்ட், பேர்லு, கோல்டு, பூன்னு எல்லா ஃப்ளேவர்ஸுமே அதுல இருந்துச்சு. என்னடா பரவாயில்லையே, ஒரு 150 rupeesக்கு ஒரு ஃபேஷியல் கிட்டுங்கிறது வந்து இட்ஸ் குவைட் ஓகே, ரொம்ப அஃபோர்டபுளான ஒண்ணுதான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த ஹோலா நான் வாங்குறப்போ வந்து இது வாங்கியிருந்தேன்.
ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபேஸை வந்து நார்மலாக நான் என்னோட ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இந்த ஃபேஷியல் கிட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஓகேவா, இதுல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு க்ளோ ஃபேஷியல் கிட் வித் சாஃப்ரான் விற்கிற விலையில 150 ரூபாய்க்கு ஃபேஷியல் கிட் கொடுக்குறாங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து கோல்டு, இதுல வந்துட்டு என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுமா, அண்ட் சாஃப்ரான் வந்து நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து ஆப்ரிகாட் இருக்கான், ஸோ அது வந்து டெட் ஸ்கின் செல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி ரேடியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சூட்டபிள் ஃபார் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டைப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபியூஸ்ட் வித் த குட்னஸ் ஆஃப் ஆல்ப்ஸ்மிட், அப்புறம் என்னமோ ஃப்ரெஞ்சில் போட்டிருக்காங்க, இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பேக் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, இதுல வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு இது ஃபுல்லா ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது முழுக்க வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் மீ டெல் யூ கைஸ் எப்படி வந்துட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு 6 பேக்கெட்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ ஷோ யூ. 6 சாஷே பேக்கெட்ஸ் மாதிரி இருந்தது. அதுல வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க 1 2 3 4 5 அப்படின்ட்டு. ஓகே, நம்பர் 1 எங்க, நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளென்சர் இருக்கு. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீம் மசாஜிங் க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட் மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நமக்கு வந்து எல்லா ஃபேஷியல் கிட்லயும் வரதுதான் ஒரு SPF அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலயுமே அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடு ஒண்ணுமே இல்ல மக்களே. ஸோ இப்படிதான் வந்து இருக்குது. மொத்தமா 5 ஸ்டெப்ஸ் இருக்கு போல, 6ன்னு சொல்லிட்டால 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளென்சர். ஸோ இது யூஸ் பண்ணும்போது எனக்கு லைட்டா வந்து இரிட்டேஷன் இருந்துச்சு, ஸ்கின்ல வந்து ரொம்ப லைட்டா இரிட்டேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆயிலி ஸ்கின் டைப் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை அப்படிலாம் கிடையாது, காம்பினேஷனும் கிடையாது, நல்ல ஆயில் செக்ரீட் ஆகி வர்ற ஒரு ஸ்கின் தான். ஓகேவா, அதுவும் இப்போ கொஞ்சம் நம்ம சம்மர்ல இருக்கனால எனக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்கின்ல ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு தான் இந்த ஃபேஷியல் கிட் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுவும் கோல்டு வாங்கினேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணவுமே என்னோட ஸ்கின்ல வந்து லைட்டா அங்கங்க வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. லைக் இந்த அண்டர் ஐஸ்ல, அப்புறம் வாயை சுத்தி, அப்புறம் இந்த பிம்பிள் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து இது இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் வந்து அந்த மசாஜ் கிரீம் போடும்போது லைட்டா அங்கங்க மறுபடியும் எரிஞ்சிச்சு. என்னடா இது எரியுதே, ஒருவேளை நமக்கு வந்து கொஞ்சம் பிம்பிள் இருக்கிறனால கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு போல ஸ்கின், அதனால இப்படி இருக்குன்னு நான் வந்து ரொம்ப காமா வந்துட்டு நான் சரி ஓகே என்னதான் நடக்கு நம்ம பார்ப்போம்னு என்னோட மூஞ்ச தியாகம் பண்ணி நான் வந்து பண்ணி பார்த்தேன். அண்ட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் அந்த மட் மாஸ்க்னு ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணதுதான் மிச்சம். என்னோட மூஞ்சி வந்து எரிய ஆரம்பிச்சிட்டு லிட்ரலா. எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் இப்படி எரிஞ்சதே கிடையாது இது வரைக்கும். ஈவன் எனக்கு வந்து பிம்பிள் இருந்தாலுமே எந்த ப்ராடக்ட் போட்டாலும் என்னோட மூஞ்சி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், இப்படி எரியெல்லாம் செய்யவே செய்யாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதையும் மீறி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி வச்சு லைட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபேனு கீழே போய் நின்னோடனே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் பகன்னு எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆயிடுச்சு. நான் இது என்னதான் ஆகுதுன்னு பாக்குறதுக்காண்டி என்னோட மூஞ்சில வச்சேன். சரி ஓகே அப்படின்ட்டு டேட் எல்லாமே செக் பண்ணேன், எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே வந்து கரெக்டா தான் இருந்தது. ஒருவேளை தள்ளி போட்டனால இப்படி எரியுதா அப்படின்ட்டு அதையும் நான் வந்து செக் பண்ணேன். ஸோ அதுவுமே ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ மூஞ்சில போட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா எரிஞ்சுது. எனக்கு ஆல்ரெடி வந்து சப்ரஸ் ஆகி இருந்த பிம்பிள் எல்லாமே அப்படியே அந்த ஃபேஸ் மாஸ்க் நான் கலவி ஒரு 2 மினிட்ஸ்ல டப்புன்னு பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் லைக் என்ன விமலா சொந்த காசுல நீ சூனியம் வச்சுக்கிட்ட உனக்கு அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த SPF நான் ஓப்பனே பண்ணல. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது நான் ஓப்பனே பண்ணல. மீதி எல்லாமே வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி அந்த மட் மாஸ்க் தான் 4th ஸ்டெப். ஸோ அது போடவும் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆனதுனால எதுக்கு இதை போடணும் அப்படின்ட்டு நான் ஓப்பனே பண்ணல. பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனே பண்ணல. பண்ணாம என்ன பண்ணிட்டேன், நார்மலா வந்து கொஞ்சம் சில் வாட்டர் வச்சு ஃபேஸை மசாஜ் பண்ணிட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில பார்த்தா எங்கெங்க சப்ரஸ் ஆகி இருந்துச்சோ அந்த பிம்பிள் எல்லாமே அவ்வளோ ஃப்ரூட்டியா பெயின்ஃபுல்லா எனக்கு இருந்துச்சு மக்களே. தயவு செஞ்சு யாருமே இந்த ஃபேஷியல் கிட்ட வாங்கி ட்ரை பண்ணிடாதீங்க. அதுவும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு, பிம்பிள் இருக்கு உங்க ஃபேஸ்ல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபேஷியல் கிட்ட வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இவ்வளோ வேர்ஸ்டான ஒரு ரிவ்யூ வந்து என்னோட இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணதே கிடையாது. அதோட குட் அண்ட் பேட் சைட் நான் போட்டிருப்பேன். பட் இதில் குட்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அந்த ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறமா தான் என் மூஞ்சி ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாடம். லைக் வந்துட்டு சும்மா வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். நமக்கு தான் எல்லாமே ஒத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேட்சஸ் எதுவுமே பண்ணாம நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ கொஞ்சம் நான் எல்லாமே கொஞ்சம் நார்மல் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அதோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் லிங்க் பண்றேன். என்னோட பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னு. லைக் குட்டி குட்டி குட்டியா இருக்கும். பிம்பிள் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அது என் ஃபேஸ்ல எனக்கு பாக்குறதுக்கு இது பிடிக்கும். எனக்கு வந்து அழகா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது வந்து பிளாக் கலர்ல இருக்காது. இன்ஸ்டன்ட் அது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். பட் ஆனா அது வந்து ஃப்ரூட்டியா நிக்கிறப்ப நமக்கு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு பிளேஸ்க்கு நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம கூப்பிடும்போது நம்ம போய் நிற்கும் போது ப்ரெசென்டபிளா நிக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த டைம்ல எனக்கு அது வந்து ரொம்ப ஃப்ரூட்டியா ரொம்ப பாப் ஆகி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு என்னோட மூஞ்சு. லிட்டரலா வந்தோன்னு இந்த டப்பாவை போட்டு நொறுக்கி போட்டுடலாமான்னு எனக்கு ஆத்திரம் அப்படி இருந்துச்சு. பட் ஆனா கண்டிப்பா என்ன மாதிரி யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கன்சர்ன்ல வந்து நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். அதனால இவ்வளோ இமீடியட்டா நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் உங்க மேல உள்ள ஒரு அக்கறையில நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபேஷியல் கிட் வந்து யாருமே வந்துட்டு தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி பிரைட் டு பீஸ் எனக்கு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வந்து கிடைக்குது இந்த ஃபேஷியல் கிட்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பிக் டே பயங்கரமா ஸ்பாயில் ஆகும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி முடிவு இந்த முடிவை வந்து நான் அப்ப எடுக்காம விட்டனேன்னு சொல்லி இப்போ சந்தோஷப்படுறேன். சரி ஓகே, முன்னக்கூட்டியே ஒரு ட்ரையல் பார்த்தாச்சு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னும் டீப்பா இறங்கி இதுல இன்னொரு வேலை பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இவங்க கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கூகுள் அக்காட்ட வந்து கேட்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா சாஃப்ரான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசோப்ரோஃபைல் மிரிஸ்ட்ரேட், நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டா பண்றேன்னு எனக்கு தெரியல, ஐசோப்ரோஃபைல் மிரிஸ்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்துட்டு சர்ச் பண்ணியிருந்தது ஐசோப்ரோஃபைல் மிஸ்ட்ரேட் ஃபார் ஸ்கின். ஓகே, கூகுள்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இதுவும் போட்டிருந்தாங்க. லைக் இது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அந்த மாதிரி ஸ்கின்னோட அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எக்ஸசிவா வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா போஸை வந்து கிளாக் பண்ணும் அண்ட் கான்ட்ரிபியூட் டு பிரேக் அவுட்ஸ் வித் ரிப்பீட்டட் யூஸ். நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பிரேக் அவுட்ஸ் வந்து வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன மெயினா போட்டிருக்காங்கன்னா those who with oily or combination skin should avoid the product with this comedogenic-னு போட்டிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னே போட்டிருக்காங்க. பட் கூகுள்ல வந்துட்டு ஆயிலி ஸ்கின் யூஸே பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஏன்டா காதுல பூ சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி வந்து நான் எப்பவுமே இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் ரொம்ப வாசிக்க மாட்டேன். பட் இது எனக்கு பேர்ன் ஆனனால என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கணுமா இருந்தது. ஸோ ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, தேர்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டீரிக் ஆசிட்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, லெட் மீ செக் திஸ் ஒன் ஆல்சோ. ஸ்டீரிக் ஆசிட் ஃபார் ஸ்கின்னு போட்டிருக்கேன். ஸோ என் மேல டவுட் இருந்தாலும் நீங்களே போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டீரிக் ஆசிட் வந்து ஒரு ஃபேட்டி ஆசிடா, இது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு ஆயிலி டெக்ஸ்டர்ல இருக்குமா அண்ட் pH வந்து 5.5 வந்து இருக்குமா. ஸோ இது வந்துட்டு எமல்சிஃபையரா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இஸ் ஸ்டீரிக் ஆசிட் குட் ஃபார் யுவர் ஸ்கின்னு நான் போட்டேன் அப்படின்னா கீழே வந்து
இதுல வந்து டர்ட்டை ரிமூவ் பண்ணும், ஆயிலை ரிமூவ் பண்ணும், அந்த மாதிரி நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன் வந்து நிறையவே வருமா. இது வந்து பியோர் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல். இந்த ஸ்டீரிக் ஆசிடோட பியோர் ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இரிட்டேஷன் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. லிட்டரலா அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்டீரிக் ஆசிட் ஸ்கின் இரிட்டேஷனுங்கிறத பார்த்தோன்னே எனக்கு வந்து பேர்ன் ஆச்சு. எனக்கு அதை வந்து எப்படி சொல்லனே தெரியல. அது வந்து இரிட்டேஷனா பேர்னிங்கா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப காந்துச்சு எனக்கு வந்து அது வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணுங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்து தள்ளிருச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்க வேணாம், எனக்கு தலை சுத்திரும். 2 இன்கிரீடியன்ட்டுக்கே ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிரைட் டுபியா இருக்கிறீங்க, இல்லை ஒரு நார்மலான ஸ்கூல் ஆர் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருக்கீங்க, அஃபோர்டபுளுக்கு தான் நம்ம போவோம் எப்பவுமே. ஸோ அஃபோர்டபுள்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம மூஞ்சி என்னத்துக்காகவும் எனக்கே தெரியல. ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் வந்து தட் இஸ் அ வெரி குட் பிராண்ட். நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இதுல இருக்கு. நானுமே நான் அடுத்து வந்து அவங்க பிராண்ட்ஸ்ல இருந்து நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என்னால வீடியோ போடாம இருக்க முடியல. பிகாஸ் யாருமே யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பேர்ன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால. So don't ever buy this facial kit from Alps Goodness. So hope this video useful-ஆ இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் சஜஷன் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூ வந்து நான் போட்டதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கனால என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல மோஸ்டா இருக்க வந்து பிரைட் டுபீஸா நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்லயும் நிறைய பேர் இருக்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய ஃபிளேவர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு வந்துட்டு நான் 150 ரூபாய்க்கு ஒரு பிரியாணியாவது மனசார வாங்கி சாப்பிட்ருப்பேன். எனக்கு வந்து அமௌண்ட் வேஸ்டா போனது கூட எனக்கு பிரச்சனையாவே தெரியல. பட் ஆனா என் மூஞ்சி போச்சு. நான் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கே ஒரு 4 நாள் கிட்ட எடுத்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து நார்மல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸ்டில் உங்களுக்கு தெரியுதா இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படி புஷுன்னு தான் இருக்கு. ஓகே, இது நான் எப்படியோ காம் பண்ணிடுவேன்னு வைங்களேன். பிகாஸ் ஐ நோ மை ஸ்கின். ஸோ அதனால நான் வந்து காம் பண்ணிடுவேன். பட் நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும்னு நினைக்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ டோன்ட் எவர் ட்ரை திஸ் ஆல்ப்ஸ் குட்னஸ் ஃபேஷியல் கிட்ஸ் கேர்ள்ஸ். ஸோ நிறைய பேர் நிறைய லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம யூடியூப்க்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவை வாட்ச் பண்றதுக்கு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை, see you and take care.